மைண்ட் பாடி ஸ்பிரிட் ஹீலிங் சேனலின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி என்னோட வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஜோதிடத்தை நம்பலாமா? ஜோதிடம் உண்மையா? ஜோதிடத்தினால என்ன பலன்கள் இருக்குது அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்குறீங்க. நம்ம எல்லாத்துக்குமே அது ஒரு சந்தேகம் எல்லாத்து வாழ்க்கையிலையுமே இருக்கும். ஜோதிடம்ங்கிறது ஒரு சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சிலர். ஜோதிடம்ங்கிறது நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆர்ட்டு. அது பல ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சது. இப்படி பலவேறு கருத்துக்கள் சொல்லுவாங்க. ஜோதிடத்திலேயே பலவிதமான ஜோதிடங்கள் இருக்குது. கோள்களை வச்சு பார்க்கக்கூடிய ஜோதிடம், நாடி ஜோதிடம், அப்புறம் பழைய பழைய ஓலைச்சுவடிகள் ஜோதிடம், இது போல் என்ன சொல்லப்போன்னு சொன்னால் கிளி ஜோதிடம், எலி ஜோதிடம், இது போல் பல வகையான ஜோதிடம் எல்லாத்து வாழ்க்கையிலையும் இது ஒன்றி போன ஒரு இதாக இருக்குது இல்லையா? நம்ம நாடுகளில் மட்டும் இல்லை, மேலை நாடுகள்லையும் இருக்குது. அதே ஒவ்வொரு நாடுகள்லையும் அது கேட்டாப்படி ஜோதிடங்கள் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சைனாவில் ஒரு வகையான ஜோதிடம் இருக்கும், ஜப்பான்லாம் கூட இருக்கலாம். இது போல் ஒவ்வொரு நாட்டிலையுமே அந்தந்த கல்ச்சருக்கு ஏற்றபடி பலவிதமான ஜோதிடங்கள், வாழ்க்கையில் பலவிதமான நம்பிக்கைகள், இது எல்லாத்து வாழ்க்கையிலுமே இருக்குது. அதனால் இந்த ஜோதிடத்தில் எப்படி அது எப்படி வேலை செய்யுது, அது உண்மையா பொய்யா அப்படிங்கிற குழப்பம் எல்லாத்துக்கிட்டையுமே இருக்குது. ஏன்னா மெயினாக பல பேர் ஜோதிடத்தை நம்ம பார்த்துட்டு அதை நியூட்ரலாக எடுத்துக்கிட்டு ஒரு பாசிட்டிவான விஷயங்களுக்கு எடுத்துக்கிட்டு அப்படி போயிட்டு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை, நோ ப்ராப்ளம். ஆனால் அது நெகட்டிவாக சில நேரங்களில் ஸ்டிமுலேட் பண்ணும்போது, நெகட்டிவாக நமக்கு நாமே அது ஒரு கமாண்டு நம்ம மனசுக்கு கொடுக்கும்போது அது நமக்கு வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை உருவாக்குது. ஜோதிடம் மட்டும் இல்லை, யார் ஆலோசனைனாலும் சொன்னாலும் சரி, நம்மளுடைய பெற்றோர்களுடைய ஆலோசனையாக இருக்கட்டும், நண்பர்களுடைய ஆலோசனையாக இருக்கட்டும், யாருமே சில நேரங்களில் சில கமெண்டுகளை கொடுப்பாங்க. அந்த கமெண்டை நம்ம அப்படியே 100% ஏற்றுக்கிட்டு அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற அப்படி அது பொருந்துதா பொருந்தலையா, நமக்கு எப்படி அது வேலை செய்யும், அந்த கமாண்டு எப்போவுமே நம்ம வாழ்க்கையை முடிவு செய்யக்கூடியது நம்மளாம் மட்டும்தான் இருக்க முடியும். வேறு யாருமே அதில் இருக்கவே முடியாது. ஈவன் ஒரு ஆலோசனைக்காக ஒரு தெரப்பிஸ்ட்டு போனாலும் கூட அவங்க ஆலோசனை தான் சொல்லுவாங்க. கடைசியில் அது நமக்கு ஏற்றாப்படி அந்த ஆலோசனையை அடாப்ட் பண்ணி வாழக்கூடிய விஷயம் நம்ம கையில் தான் இருக்குது. ஏன்னா இப்போ ஓகே, ஜோதிடத்தில் வர்றேன். ஜோதிடம் எப்படி அது உண்மையாக பொய்யாங்கிறதுல பல பேருக்கு சந்தேகம் இருக்கும். அதாவது ஜென்ரலாக ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஒரு கோள்கள், சூரிய ஒளி, அந்த அந்த வெதர், அந்த கதிர்களுக்கு ஒரு வகையான ஆற்றல் இருக்குங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ காலையில் எந்திரிச்சா நமக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருப்போம். மத்தியானம் கொஞ்சம் டயர்டாகும். உச்சி வெயில் அடிக்கும்போது நமக்கு பாடிலாம் ரொம்ப ஒரு டயர்டாகும். அப்புறம் கொஞ்சம் போகும்போது ஈவினிங் வரும்போது நமக்கு பாடி கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகும், அப்படி ஒரு ப்ளசண்ட் ஆகும். அப்படி மாற்றங்கள் அந்த சூரிய ஒளியுடைய அந்த ஹீட்டுக்கு ஏற்ற நம்ம பாடியில் பல மாற்றங்கள் ஏற்பட்டு நமக்கு அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. இதே போல் தான் பல கோள்களுடைய கதிர்கள் நமக்கு ஒரு சர்டன் லெவலுக்கு நம்ம பாதிப்புகள் ஏற்படுத்தலாம். ஓகே, ஆனால் அது முழுமையாக நம்பிக்கிட்டே இருக்கக்கூடாது. அதாவது எதுக்காக நான் சொல்லணும்னு சொன்னால், சில ஜோதிடர்கள் சொல்லும்போது சொல்லிடுவாங்க, உங்களுக்கு இந்த வயசுக்கு மேலே தான் எல்லாம் நடக்கும், அதுக்கு மேலே நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் அது எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது இந்த ஆள் மனசு என்ன செய்யும்னு சொன்னால் அப்படியே 100% நம்பிக்கிட்டு, அது நம்ம மனசு நம்புறது ஒரு சர்டன் பர்சன்டேஜ், ஒரு 20%, 15%, 40% இருந்தாலும் அதுக்கு மேலே நம்ம அதை ஒரு சாக்காக எடுத்துக்கிட்டு ஜோதிடரே சொல்லிட்டாருப்பா, நீ வேலை முயற்சி பண்ணாலும் எதுவும் நடக்காதுன்னு சொல்லி நம்ம எதுக்கு வினால முயற்சின்னு சொல்லிட்டு சும்மா இருக்கிறது தப்பு. அதே போல் பல பேர் அது சமீபத்தில் ஒருத்தர் சொன்னாங்க, எங்கள் பொண்ணுக்கு 34 வயசு ஆகுங்க, கொஞ்சம் கல்யாணத்துக்கெல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஏங்க இவ்வளோ நாள் தாமதப்படுத்தினீங்க, முயற்சியே எடுக்கலையா? ஜோதிடர் சொல்லிட்டாருங்க 34 வயசுக்கு மேலே தாங்க நடக்கும்னு சொல்லிட்டு. அதனால் நாங்கள் நல்ல நல்ல மாப்பிள்ளையெல்லாம் வந்துச்சு, அதையெல்லாம் விட்டுட்டாங்க அப்படிங்கிறப்பெல்லாம் சொன்னாங்க. ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு எனக்கு. அதாவது என்றைக்குமே எந்த ஒரு தலைவிதி இருந்தாலும் நம்ம முயற்சி பண்ணும்போது அந்த முயற்சிக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். நம்மளை மீறி எதுவுமே நடக்காது. ஓகே, சூழ்நிலைகளை சில நேரங்கள் தடுதல்களாக இருந்தாலுமே நம்ம முயற்சி செய்ய வேண்டும். அதாவது அடுத்தவங்களுடைய கமாண்டுக்கு நம்ம எப்போவுமே அடிமையாகக்கூடாது. அது நம்மளை வழி நடத்தவே கூடாது. நம்மளுடைய வாழ்க்கைக்கு நம்ம தான் பொறுப்பு ஏற்கணும்.
அடுத்தவங்க போகிற போக்கில் வந்து பல விதமான கமெண்ட்களை கொடுத்துட்டு போவாங்க. அந்த கமெண்ட்ஸ் வந்து மனசுக்குள்ளே வந்து ப்ரோக்ராம் பண்ணி எப்படி நம்ம கம்ப்யூட்டரில் கமெண்ட் கொடுத்தா அதுக்கேற்ற அப்படி அது கால்குலேட் பண்ணுதோ, அதே போல் நம்ம ஆழ் மனசில் போட்டுக்கிட்டு அது வந்து நம்மளை வந்து வழிநடத்திக்கிட்டே இருக்கக்கூடாது. அதில் வந்து ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்கணும் நம்ம. அதாவது ஒவ்வொரு எண்ணங்களுமே உள்ளே போய் ஒரு கொக்கியில் போய் அப்படி மாட்டிக்கிட்டு நமக்கு உள்ளே இருந்துக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். நம்மளை அறியாமலே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் ஆழ் மனசில். ஸோ அதனால் வந்து இப்போ வார்த்தைகள் பல வார்த்தைகளை டெய்லி போகும்போது வாழ்க்கையில் பல பேர் பல கமெண்ட்கள் நம்மளை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து யாராக வேணாலும் இருக்கலாம். பட் ஒவ்வொரு வார்த்தைகளை வந்து சொல்கிறதுல வந்து அவங்க எந்த மனநிலையிலையும் சொல்லலாம். நல்ல மனநிலையிலையும் சில நேரம் சொல்லலாம், சில பொறாமையினாலையும் சொல்லலாம். பட் நம்ம வந்து ஒவ்வொரு வார்த்தைகளுமே நம்ம கேட்டு நம்ம ஒரு விஷயத்தை நம்ம ஸ்டாப் பண்ணுறோமா, ஒரு விஷயத்தை நம்ம செய்யாமல் இருக்கோமா, ஒரு விஷயம் நமக்கு கெடுதல் அளிக்குதா, ஒரு விஷயம் நமக்கு தடையாக இருக்கா, ஒருத்தர் சொன்ன வார்த்தைகளுக்காக அது தடையாக இருந்துன்னு சொன்னால் நீங்கள் வந்து திருப்பியும் அதை யோசித்து பார்க்க வேண்டும். ஒருத்தர் சொன்ன கமெண்டுக்காக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து சோம்பேறியாக இருக்கீங்களா, தோல்வியாக இருக்கீங்களா, முயற்சி பண்ணாமல் இருக்கீங்களா, திருமணத்துக்கு தள்ளி போடுறீங்களா, வேலையை தள்ளி போடுறீங்களா, நல்ல காரியங்களை தள்ளி போடுறீங்களா, இல்லை இது வந்து இந்த தேதிக்கு பின்னாடி இதை ஆரம்பித்தா போதுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்ட்டு நீங்கள் வந்து அதை முன்னெடுப்பு செய்யாமல் இருக்கீங்களா, அது எல்லாம் கூடவே கூடாதுங்கிறது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். தோல்விகள் வந்துக்கிட்டே இருக்கும். தோல்விங்கிறதே வந்து வாழ்க்கையில் வந்து வெற்றிக்கான ப்ராசஸ் தான். அதாவது ஒரு செயலை செய்ய போகிறதுக்கு முன்னாடி செய்யக்கூடிய ப்ராசஸ் தாங்கிற தோல்வி. அதை கடந்து தான் வந்து நம்ம வெற்றி அடைய முடியும். அதனால் வந்து இப்படி பலவேறு கமெண்ட்ஸ் நம்ம மனசுக்குள்ளே போகிற வழிகளில் எப்படி வந்து கல் முள்ளு கிடைக்கிற அப்படி இந்த அடுத்தவங்களுடைய கமெண்ட்ஸ், அடுத்தவங்களுடைய அந்த சஜஷன்ஸ், அதாவது இந்த தெரப்பிகள் எல்லாம் சிலங்களை சஜஸ்ட் பண்ணி தெரப்பி கொடுப்பாங்க. இப்படி செய்யணும்னு சொல்லிட்டு ஆள் மனசில் போய் அந்த பாசிட்டிவ் சஜஷன்ஸ்லாம் கொடுப்போம் இல்லையா. அதுபோல் பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, சில அந்த சஜஷனே நெகட்டிவாகி நம்ம வாழ்க்கையில் பரிதாபக்கூடிய பல பேர் நம்ம வாழ்க்கையில் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதனால் எப்போவுமே ஒருத்தர்கிட்ட வந்து நமக்கு ஒரு கமாண்ட் கிடைக்கணும்னா சொன்னால் அது ரொம்ப கவனமாக இருக்கணும். சிலர்கள் அது வந்து ரொம்ப உங்களுடைய மனைவியாக கூட இருக்கலாம். எல்லாம் ஈஸியாக சொல்லிடுவாங்க, உங்களால் முடியாது, செய்ய முடியாது, வேலையே இது வந்து ஒன்றுக்குமே ஆகாது அப்படின்னு ரொம்ப தீவிரமாக அவங்க சொல்லலாம். மனைவியாக இருக்கலாம், அது அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து உங்களை பற்றிய விஷயம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சில நேரங்களில் சில பிள்ளைங்களை வந்து மனசுக்குள்ளேயே அவங்க யோசிப்பாங்க, இந்த லயிச்சு யோசிப்பாங்க, இந்த விஷயந்தான் எனக்கு பிடிக்குது அப்படின்னு. அவங்க யோசிக்கிறது வந்து ஒரு நிமிஷத்தில் யோசிக்க மாட்டாங்க, தூக்கத்தில் யோசிப்பாங்க, இதில் யோசிப்பாங்க. நான் இந்த விஷயத்தில் தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னு யோசித்து அவங்க மனசுக்குள்ளேயே பல பயிற்சிகள் எடுத்திருப்பாங்க. யோசனைகள் டக்குன்னு வராது. பல பயிற்சிகள் அவங்களாவே எடுத்து தான் வந்து ஒரு செயலை முன்னெடுப்புக்கு எடுப்பாங்க. ஒரு செயலை லயிச்சு செய்யணும்னு சொன்னால் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் செய்ய போகிறாங்க, செய்வாங்க. அப்படித்தான் வந்து ஒரு தொழிலாகட்டும், பிஸ்னஸ் ஆகட்டும், படிப்பாகட்டும். சில நேரங்கள் நம்ம பெற்றோர்கள் ஆசைக்காக, இல்லைப்பா நீ வந்து டாக்டருக்கு படிப்பா, அது வந்து நம்ம குடும்பத்திலே யாரும் படித்ததே இல்லைப்பா அப்படின்லாம் சொல்லி ஒரு கமாண்டு போட்டு அவங்கள வந்து நம்ம வழியை மாற்றக்கூடாது. அதே போல் எனக்கு வந்து இந்த தொழில் செஞ்ச ஹஸ்பண்டு தான் நல்லா இருக்கும்னு எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் நல்ல பெரிய நல்ல தொழில்கள் பண்ணுறாங்க, நீங்கள் போய் இந்த சாதாரண விவசாய தொழிலை பார்க்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெண்கள் வந்து கணவன் செய்யக்கூடிய தொழிலில் மட்டம் தட்டி அவரை தட்டி வைக்கக்கூடிய ஆட்களும் இருக்காங்க. அப்படிலாம் இல்லை. யாருக்கு எது பிடிக்குதோ, உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தவங்களை 1000 சஜஷன் கொடுப்பாங்க. நல்லதுக்காக நினச்சிட்டு தான் பல பேர் கொடுப்பாங்க. சில பேர் பொறாமையினாலும் கொடுக்கலாம். பட் அட் த எண்ட் நீங்கள் முடிவு பண்ணக்கூடியது நீங்கள் யோசித்து பாருங்கள். யோசித்து பாருங்கள். நீங்கள் யோசித்து பாருங்கள். இதுக்கான அந்த பயிற்சிகள் தான் பல நேரங்கள் நம்ம அமைதியாக நம்மளை அமைதிப்படுத்தி நம்மளை நாமளே யோசிக்கும் போது தான் அது வந்து நமக்கு கரெக்டான டியூனில் நமக்கு கரெக்டாக நம்ம செலக்ட் பண்ண முடியும். அதுக்காகத்தான பயிற்சிகள் தான் மூச்சு பயிற்சிகள், தியான பயிற்சிகள், வாக்கிங், இப்படி போட பல விதமான உடல் மன ஆத்ம பயிற்சிகளை செய்யும்போது நமக்கு சரியாக அது அலைன் ஆகி நமக்கு ஒரு தெளிவான முடிவுகளை எடுக்க முடியும். ஸோ அடுத்த எண்டு சொல்ல போகிறேன். உங்களுக்கு என்னன்னு சொன்னால் 1000 பேர் 1000 சஜஷன் கொடுத்தாலும் நீங்கள் தான் கடைசியாக முடிவு எடுக்க வேண்டும். அது தெளிந்த முடிவாக யோசித்து அமைதி காத்து எடுங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும். இந்த செய்தியோடு முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் நாளை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.